செடியே யேசுராஜா, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள், உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாங்கள், உமக்காய் படருகின்ற கொடி நாங்கள். கையில் இருக்கிற வேத புஸ்தகத்தை உயர்த்தி, என்னை உருவாக்கி என் வாழ்வை மாற்றுகிற உம்முடைய பரிசுத்த வேதத்திற்காக இயேசுவே உமக்கு நன்றி. இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இந்த வாரம் உன்னத பாடல்களினுடைய புஸ்தகத்தில் 2வது அதிகாரம் 15ஆம் வசனத்தை தியானிக்க போகிறோம். அடுத்த வாரம் முதல் வாரமாக இருக்கிறதுனால நம்ம சிலுவையின் செய்தியை தியானிக்க போகிறோம். சிலுவையின் செய்தியை நம்ம தியானிக்க போகிறபடினால உன்னத பாடல்கள் கண்டினியூஷன் இருக்காது. அதற்கப்புறம் செகண்ட் வீக்கில் நம்ம 16-17 வசனங்களை தியானித்து முடிக்கலாம். உன்னத பாடல் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. திராட்சை தோட்டம், திராட்சை செடி. திராட்சை தோட்டம் விசுவாசிகளை குறிக்கிறது. திராட்சை செடி விசுவாசிகளுக்கும் ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள். திராட்சை தோட்டம் விசுவாசிகளை குறிக்கிறது. திராட்சை செடி விசுவாசிகளுக்கும் ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை செடி என்று பார்க்கும்போது இங்கிலீஷில் வைன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, கெஃபென் என்று ஹீப்ரூவில் சொல்லப்பட்டிருக்கிறது, கிரீக்கில் அம்பிலோஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை செடியை குறித்து வேதத்தில் பல வர்ணனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திராட்சை செடியை குறித்து வேதத்தில் பல வர்ணனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மை ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டமாகவும் திராட்சை செடியாகவும் பார்க்கிறார். நமக்கு உவமையாக தேவன் திராட்சை தோட்டத்தையும் திராட்சை செடியையும் வேதத்தில் சொல்லி இருக்கிறார். நாம் திராட்சை தோட்டமாக இருக்கிறோம், நாம் திராட்சை செடியாக இருக்கிறோம். அதுவும் எப்படிப்பட்ட திராட்சை தோட்டம், எப்படிப்பட்ட திராட்சை செடியாக நாம் இருக்கிறோம் தெரியுமா? எரேமியா 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தினுடைய முதல் பகுதியை மட்டும் வாசிங்க பாருங்க. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். போதும். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம். உயர்குல திராட்சை செடிகளாக நாம் நாட்டப்பட்டிருக்கிறோம். இந்த உயர்குல திராட்சை செடிக்காக திராட்சை தோட்டக்காரர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்களை எடுத்து வாசிச்சு பாருங்க. என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலியடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. கவனிங்க, நேசர் தம்முடைய திராட்சை தோட்டத்திற்காக அக்கறை உள்ளவராக இருக்கிறார். அவர் அதை பராமரிக்கிறார், பாதுகாக்கிறார். அது உயர்குல திராட்சை செடி, அது நற்குல திராட்சை செடி. அதற்கு வேலி அடைக்கிறார். அதற்கு வேலி அவசியம். அதற்கு காவற் கோபுரம், வாட்ச் டவர் அவசியம். அதற்கு தண்ணீர் பாய்ச்சுவது அவசியம். அதன் பலன் நேசருக்கு இன்பமாய் இருக்கிறது. அதன் கனியை அவர் விரும்பி புசிக்கிறார். அது அவருக்கு அருமையாக இருக்கிறது.
திராட்சை செடிகள் பராமரிக்கப்படவில்லை என்றால் அது பலன் கொடுக்காது. திராட்சை செடிகள் பராமரிக்கப்படவில்லை என்றால் அது பலன் கொடுக்காது. விட்டிகல்ச்சர் என்று சொல்வார்கள். எப்படி அக்ரிகல்ச்சர் என்று சொல்லுகிறோமோ அதே போல் திராட்சை பயிரிடுகிறதற்குண்டான ஒரு படிப்பு இருக்கிறது, விட்டிகல்ச்சர் என்று அதை சொல்லுவார்கள். திராட்சை வளர்ப்பு முறை என்று சொல்லலாம், திராட்சை பயிர் வளர்ப்பு முறை என்று அதை சொல்லலாம். நம்முடைய பிதாவாகிய தேவன் திராட்சை தோட்டக்காரர். அவர்தான் அதில் கைதேர்ந்த விவசாயி. திராட்சை தோட்டத்தை பயிரிடுகிறதுல கைதேர்ந்த விவசாயி, திராட்சை தோட்டத்தை பராமரிக்கிறதுல கைதேர்ந்த விவசாயி, திராட்சை தோட்டத்தில் நல்ல பலன்களை எடுக்கிறதுல கைதேர்ந்த ஒரு விவசாயி நம்முடைய பிதாவாகிய தேவன். அவர் தான் அதுக்கு எல்லா மூலாதாரமுமாய் இருக்கிறவர். அவர் அந்த தோட்டத்தை பராமரிக்கிறார். அப்போ அவர் பராமரிக்கும் போது அவர் பாருங்க, கற்களை அதிலிருந்து பொறுக்கி போடுகிறார், அதை சுற்றிலும் வேலி அடைக்கிறார், அதற்கு காவற் கோபுரத்தை உண்டு பண்ணுகிறார், அதில் ஒரு ஆலையை அவர் உண்டு பண்ணுகிறார், அதை நீர் பாய்ச்சி அதுக்கு தேவையான உரங்களை எல்லாம் கொடுத்து அதை செழிப்பாக வளர செய்கிறார். ஏன்னா அவர் திராட்சை தோட்டக்காரர். அவர் திராட்சை தோட்டக்காரர். அவர் அந்த திராட்சை தோட்டத்தில் வேலை செய்கிறார். யோவானில் ரொம்ப அழகாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கும். யோவான் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை எடுத்து வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரமாக எடுத்து வாசி. நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இங்க ஒரு வசனம் ரொம்ப அழகா நமக்கு ஒரு விஷயத்தை காண்பித்து கொடுக்கிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் என்று சொல்லி அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்லுகிறார். இந்த வசனம் பல பேரால் தப்பாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறது, தப்பாக வியாக்கியானம் பண்ணப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் என்னில் கனி கொடாது இருக்கிற கொடி எதுவோ அதை அறுத்து போடுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உடனே பிரசங்கம் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ ஆண்டவரிடத்தில் நல்லவனாக இல்லைன்னா, நீ ஆண்டவருக்கு ஏற்ற கிரியை உன்னிடத்தில் காண்பித்து கொடுக்கலனா, நீ ஆண்டவருக்கு பிரியமான நடக்கையில் நீ இல்லைன்னா உன்னை ஆண்டவர் அறுத்து போட்டுருவார், உன்னை ஆண்டவர் ஒண்ணுமில்லாமல் பண்ணிடுவார், உன்னை அறுத்து அதை எரித்து போட்டு விடுவார் என்று சொல்லி பிரசங்கம் பண்ணி இருக்கிறதை நாம் கேட்டிருப்போம். ஆனால் இந்த வசனம் அதை சொல்லலை. திராட்சை தோட்டத்தை குறித்ததான ஒரு படிப்பு பற்றி நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த விட்டிகல்ச்சர் என்கிறதான அந்த காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அதில் போய் பார்க்கும்போது ஒரு சில காரியங்கள் திராட்சை செடியை குறித்து நமக்கு புரிய வருகிறது. திராட்சை செடி என்ன பண்ணுமா, அந்த கொடிகள் வளர்ந்து அப்படியே அந்த பந்தல்லிருந்து கீழே வருமா. கீழே வந்து என்ன செய்யுமா, பூமியில் தரையில் படருமா. அப்படி தரையில் படரும்போது அந்த கொடிகள்லேருந்து சிறு சிறு வேர்கள் முளைத்து அந்த பூமிக்குள்ளே போகுமா. பாருங்கள், செடிக்கு ஒரு கொடி இருக்கும், அந்த செடிக்கு ஒரு வேர் இருக்கும். அந்த வேர் இல்லை, இந்த செடியிலிருந்து ஒரு கொடி வெளியில் வருது இல்லையா, அந்த வெளியில் வந்து பூமியில் படர்ந்துருக்கிற அந்த கொடியிலிருந்து சிறு சிறு வேர்கள் என்ன செய்யுமா, அந்த நிலத்தில் அப்படியே முளைக்குமா. அப்போது அங்கே அந்த கொடி என்ன செய்யுமா, அந்த வேரை அந்த நிலத்துக்குள்ளே விட்டதுனால அந்த வேர்லேருந்து கிடைக்கிற கொஞ்சம் தண்ணி, அந்த வேர்லேருந்து கிடைக்கிற கொஞ்சம் மினரல்ஸ், இதை எல்லாத்தையும் அது எடுத்துக்கிட்டு அது என்ன செய்யுமா, அந்த கொடி தானாக கனியை கொடுக்குமா. அந்த கனி ரொம்ப சின்னதாக இருக்கும், அதில் சுவை இருக்காது, அதை சாப்பிடும்போது அது பற்கள் கூசி போயிடுமா. அது ஒரு நல்ல ஒரு ருசியான கனியாக அந்த கனி இருக்காதாம். அப்போது பிதா தோட்டக்காரர் என்ன செய்கிறாரு, வந்து அந்த கொடி
பூமியில் விட்டிருக்கிற அந்த வேரை எல்லாம் அறுத்து அதை திரும்ப என்ன செய்கிறாராம், பந்தலின் மேலே தூக்கி போடுறாராம். நீ பூமியில் போய் நீ தானாக ஒரு செடியாக நீ மாறக்கூடாது, நீ இந்த செடியோட வேரில் தான் நீ இருக்கணும், அந்த வேரோடு இருக்கும்போது தான் நீ நல்ல கனிகளை கொடுக்க முடியும்னு சொல்லி அந்த நல்ல திராட்சை தோட்டக்காரர், அந்த திராட்சை செடியை பற்றி தெரிந்தவர் என்ன பண்ணுறாரு, அந்த வேர்களை அறுத்து போட்டு அந்த கொடியை சுத்தம் பண்ணி அதை என்ன செய்கிறாராம், தூக்கி அந்த பந்தலின் மேலே போடுகிறாராம். அப்போது அந்த வேர் என்ன செய்யும், அந்த செடியினுடைய வேர் அந்த கொடிக்கு நல்ல சத்தான தண்ணீரை கொடுக்கும், சத்தான மினரல்ஸை பூமியிலிருந்து கொடுக்கும். அப்போ அந்த கொடி மிகுந்த பலனை உண்டு பண்ணும் என்று சொல்லி அங்கே திராட்சை செடியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது தேவன் என்ன செய்கிறாரு, நீங்கள் கனி கொடுக்கல, உங்களுடைய கனி அவருடைய வாய்க்கு புசிப்பாக இல்லை அப்படின்னா அவர் எங்கே அந்த பிரச்சனை இருக்குன்னு பார்க்குறாரு. அந்த பிரச்சனையை எடுத்துட்டு நீங்கள் கனி கொடுக்கும்படிக்கு உங்களை மெய்யான திராட்சை செடியோடு அவர் சேர்க்கிறார். அப்போது அந்த நல்ல திராட்சை செடி நல்ல கனிகளை கொடுக்கும். ஏன்னா அது மெய்யான அந்த திராட்சை செடியோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, வேதம் ரொம்ப அழகா இந்த காரியத்தை குறித்து சொல்லுகிறது. ஓசியாவில் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. பார்த்தீங்களா, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. பலனற்ற திராட்சை செடி அது தனக்குத்தானே என்ன செய்கிறது, கனி கொடுக்கிறது. அது தனக்குத்தானே கனி கொடுத்துச்சுன்னா அந்த கனி தேவனுக்கு ஏற்றதாய் இருக்காது, அவருடைய புசிப்புக்கு அது ஏற்றதாய் இருக்காது. தேவன் புசிக்கிற ஒரு நல்ல கனியாக அது இருக்காது. அதனால் அந்த தோட்டக்காரர் என்ன செய்கிறாரு, அந்த கொடிகளின் வேர்களை அறுத்து போடுகிறார். அந்த கொடிக்கு செடியினுடைய வேரிலிருந்து ஆசீர்வாதம் போகும்படி ஆண்டவர் கட்டளையிடுகிறார். கொடியில் இருக்கிற வேர்கள்னால பூமியிலிருந்து சத்தான காரியத்தை எடுக்க முடியாது, தண்ணீரை எடுக்க முடியாது. நோ எனஃப் வாட்டர், நோ எனஃப் மினரல்ஸ். அதால் தனக்கு தேவையான தண்ணீரை பெற்றுக்கொள்ள முடியாது, தனக்கு தேவையான மினரல்ஸ் அதனால் பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த கொடி திராட்சை செடியுடன் இணைந்திருக்க வேண்டும். அப்போது ஒரு திராட்சை தோட்டத்தில் ஒரு திராட்சை செடியை தோட்டக்காரர் எவ்வளவு அழகாக பராமரிக்கிறார். ஒவ்வொரு செடியையும் அவர் பராமரிக்கிறார். அப்படி தான் சபையிலேயும் பிதாவாகிய தேவன் செய்கிறார். ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் தேவன் கிரியை நடப்பிக்கிறார். ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலும் தேவன் கிரியை நடப்பிக்கிறார், செயல்படுகிறார். உங்களை திருத்த வேண்டிய இடத்துல திருத்தி, உங்களை சரி செய்ய வேண்டிய இடத்துல சரி செய்து, உங்களை கிறிஸ்துவோடு கூட சேர்த்து கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்திற்கும் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுந்த வல்லமைக்கும் உங்களை பங்குள்ளவர்களாக மாற்றுகிறார். இது பிதாவாகிய தேவன் செய்கிற செயல். திராட்சை தோட்டம் அவருடையது. உயர்குல நற்குல திராட்சை செடிகளை கொண்டு வந்து அவர் நட்டிருக்கிறார். அந்த திராட்சை செடியினுடைய பலனுக்காக அவர் காத்திருக்கிறார். அந்த பலனை புசிக்க, அந்த கனியை புசிக்க அவர் காத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அந்த திராட்சை செடி தானாய் கனி கொடுக்கக்கூடாது. அது தானாய் கனி கொடுக்க கூடாது. அது தானாய் கனி கொடுக்கக்கூடாது. அதனால தான் அது மிகுந்த பலனை கொடுக்கும்படிக்கு பிதாவாகிய தேவன் அதற்கு ஊழியம் செய்கிறார், அதற்கு வேலை செய்கிறார், அதை பராமரிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே மெய்யான திராட்சை செடி, அவர் உயர்குல திராட்சை செடி, அவர் நற்குல திராட்சை செடி. பிதாவாகிய தேவன் அவருடைய வித்திலிருந்து எடுத்து தான் நம்மை ஒரு திராட்சை செடியாய் மாற்றி இருக்கிறார். அவருடைய வித்திலிருந்து எடுக்கப்பட்ட திராட்சை செடி தான் நாம். அதனால் நாம் நல்ல பலன்களை கொடுக்கும்படிக்கு நம்மை சுற்றிலும் வேலி அடைக்கிறார், நம்மை பராமரிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு தண்ணீர் பாய்ச்சுகிறார். எல்லா காரியத்தையும் அவர் செஞ்சிட்டார்.
ஏசாயாவில் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் நம்ம வாசித்து பார்க்கிறோம், நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். பாருங்க, தோட்டக்காரர் சொல்லுகிறார், நான் இந்த திராட்சை தோட்டத்திற்கு செய்யாத வேற எந்த வேலையை நான் அதற்கு செய்யலாம்? அதற்கு எல்லா வேலையும் நான் செய்து விட்டேன். அதற்கு என்னென்ன வேலையை நான் செய்ய வேண்டுமோ எல்லா வேலையும் நான் செய்து விட்டேன். அதை எப்படியெல்லாம் பராமரிக்கணுமோ அப்படியெல்லாம் நான் பராமரித்து விட்டேன். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருந்தேன். நான் நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தேன். எல்லா பாடுகளையும் அதற்காக நான் பட்டுவிட்டேன். வெயில்னு பார்க்கல, பகல்னு பார்க்கல, குளிர்னு பார்க்கல, இரவுன்னு பார்க்கல, மழைன்னு பார்க்கல. நான் அதற்காக எல்லா பாடுகளையும் என் சரீரத்தில் நான் பட்டு முடித்து விட்டேன். இப்போ அதனிடத்தில் நான் பலனை எதிர்பார்க்கிறேன். அந்த பலன் நான் புசிக்கிறதற்கு ஏற்றதாக இருக்குமா? இப்போ எரேமியாவினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தினுடைய பி பார்ட்டை வாசிங்க. ஃபர்ஸ்ட் ஏ பார்ட் வாசிச்சிங்க, இப்போ பி பார்ட்டை வாசிங்க பார்க்கலாம். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாய் மாறி போனது என்ன? நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாய் மாறி போனது என்ன? வைல்டு வைன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாய் மாறி போனது என்ன? அருமையான தேவனுடைய ஜனமே, பாருங்க, எவ்வளவு பிரயாசப்பட்டார், எவ்வளவு பிரயாசப்பட்ட அந்த தோட்டத்தை அவர் வளர்த்தார், பாதுகாத்தார், ஆதரித்தார். அந்த தோட்டத்தில் நட்டிருக்கிறதெல்லாம் என்ன? மெய்யான திராட்சை செடியிலிருந்து எடுக்கப்பட்ட விதை, மெய்யான திராட்சை செடியிலிருந்து எடுக்கப்பட்ட வித்து. அந்த நற்குல திராட்சை செடியாக, உயர்குல திராட்சை செடியாக ஒரு தோட்டத்தை உருவாக்கினார். இப்போ சொல்றாரு, நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடியாய் மாறி போனது என்ன? ஆகாத கொடியாய் மாறி போனது என்ன? உன் காய் கசப்பாய் இருக்கிறது, உன் கனி கசப்பாய் இருக்கிறது, உன் பழம் கசப்பாய் இருக்கிறது, அது ஆகாததாய் இருக்கிறது. நல்ராய், ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். வெறும் கசப்பு மட்டும் இல்லை, வெறும் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியம் மட்டும் இல்லை, ஒரு காரியத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்களேன். ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொம்பட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ் பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாதிருந்தது. இங்கே அந்த பேய் கொம்பட்டி கொடியின் காய்கள், அந்த கதை நமக்கு நல்லா தெரியும். உடனே அந்த பானையில் இருந்த கூழ் பூரா விஷமா மாறிடுச்சு. பானையில் இருந்த கூழ் பூரா விஷமா மாறிடுச்சு. எலிசா கிட்ட ஓடி போய் கதறினாங்க. அந்த பேய் கொம்பட்டியின் கொடியினுடைய காய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தமிழில் அந்த பேய் கொம்பட்டியின் கொடி என்று சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இது பல ஆங்கில மொழிபெயர்ப்பில் KAG, NIV, NKJV, ஹால்மன் கிறிஸ்டியன் பைபிள், இந்த மாதிரி பல மொழிபெயர்ப்புகளில் அந்த பேய் கொம்பட்டியின் கொடி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த செடி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த காரியம் வைல்டு வைன் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழில் அதை நம்ம இப்படி சொல்லலாம், காட்டு திராட்சை செடியின் கொடி என்று சொல்லலாம். அப்போ பாருங்க, நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் கொடியாய் மாறி போனது என்ன? ஏன்னா அந்த கொடியில் விஷமான காய்கள் காய்க்கிறது. ஏதோ கசப்பான காரியம் மட்டும் இல்லை. பாவக்காய் கசப்பு தான், அதை நம்ம சாப்பிட்றோம். பாவக்காய் கசப்பு தான், அதை நம்ம சாப்பிட்றோம். ஏதோ கசப்பான காரியம் மட்டும் இல்லை, அது விஷமான காரியம். அதில் விஷம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உயர்குல செடியாக நற்குல செடியாக நான் நட்டேன். உயர்குல செடியாக நற்குல செடியாக அதை நான் நாட்டினேன். ஆனால் அது எனக்கு விஷமுள்ள காயை கொடுக்கிறது. அது எனக்கு கசப்பான பழங்களை கொடுக்கிறது. அது எனக்கு கசப்பான பழங்களை கொடுக்கிறது. பல் கூசி போகிற பழங்களை கொடுக்கிறது. நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன்.
நம்முடைய தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன். அவருக்கேற்ற கனியை நம்ம கொடுக்கலனா கூட அவர் பாருங்க, அவர் வந்து அந்த கொடி ஏன் எனக்கேற்ற கனியை தரல என்று சொல்லி அது நற்கனிகளை கொடுக்கும்படிக்கு அதை சரி செய்கிறார். அதை அறுத்து போட்டு அதை பாதுகாக்கிறார். அதை பிடுங்கி எரிந்து போடுகிறதற்கு அவர் மனதுக்கு வரல. இது எனக்கு என்னைக்காவது ஒரு நல்ல கனியை கொடுக்கும் என்று சொல்லி அந்த செடியின் மீது இருக்கிற வாஞ்சையினால், ஏன்னா அதனுடைய வித்து மெய்யான திராட்சை செடியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவ்வளவு சீக்கிரம் அந்த திராட்சை செடியை அவர் என்ன செய்கிறதில்லை, கைவிடுகிறது இல்லை. அதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது. என்ன காரியம் அதற்கு இருக்கிறது என்று சொல்லி பார்க்கும்போது, யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறான். தன்னுடைய மரண படுக்கையில் கடைசி நாட்களில் சாகிறதற்கு கொஞ்ச நேரம் முன்னாடி அவன் எல்லாரையும் வர சொல்லி அவன் ஆசீர்வதிக்கிறான். ஆசீர்வதிக்கும்போது யூதாவை அவன் ஆசீர்வதிக்கிறான். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்திலேருந்து இருக்குது, நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க. யூதாவை ஆசீர்வதிக்கும்போது அவன் ஆசீர்வாதத்தை சொல்லிக்கொண்டே வருகிறான். யூதா சகோதரரால் புகழப்படுவான். அவன் கவரம் அவன் சத்துருக்களின் பிடாரியின் மேல் இருக்கும். அவன் தகப்பனுடைய புத்திரர் அவன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவது இல்லை. நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவனிடத்தில் சேருவார்கள் என்று சொல்லி அப்படியே ஆசீர்வாதத்தை சொல்லிக்கொண்டே வருகிறான். இப்போது அந்த ஆசீர்வாதத்தை சொல்லும்போதே யூதாவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை அவன் பார்க்கிறான். யூதாவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனத்தை பார்க்கிறான். அது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனத்தினுடைய பி பார்ட்டிலிருந்து அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் தொய்ப்பான். அடுத்தது 49ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் ஏ பார்ட்டில் அந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கண்கள் திராட்சை ரசத்தால் சிவப்பாயும் இருக்கும் என்று தீர்க்க தரிசனம் யாக்கோபு சொல்லுகிறான். யாக்கோபு யூதாவை பார்த்த பொழுது யூதாவின் இடத்துல மேசியாவின் வெளிப்பாட்டை பார்த்தான். அந்த மேசியாவே இந்த உலகத்தின் ஜனங்களுக்காக சிலுவையில் தம்முடைய இரத்தத்தால் தம்முடைய அங்கியையும் தம்முடைய சரீரத்தையும் நனைத்ததை அவன் பார்த்தான். அவருடைய கண்கள் இரத்தம் கலங்கின கண்களாய் இருந்ததை பார்த்தான். அப்போ யாக்கோபுக்கு சிலுவையின் காரியம் தெரியல. யாக்கோபுக்கு சிலுவையின் காரியம் தெரியல. அவன் ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். அவனுக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு தரிசனத்தை பார்க்கிறான். யூதாவை ஆசீர்வதித்து கொண்டே வருகிறான். திடீர்னு அங்க திராட்சை ரசத்தை பார்க்கிறான். திராட்சை ரசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் இருந்து சிந்தப்பட்ட இரத்தத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. திராட்சை ரசத்தை குறித்து பார்க்கிறான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் இரத்தத்திலே, பாருங்க அந்த சிகப்பான காரியத்தை அவன் பார்க்கிறான். அதனால சொல்றான், திராட்சை பழங்களின் இரத்தத்திலே தன் அங்கியையும் தொய்ப்பான் என்று சொல்லுகிறான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தால் சிவப்பாயும் இருக்கும் என்று சொல்லுகிறான். இதெல்லாம் சிலுவையில் காண்பிக்கப்பட்ட காட்சி. அவருடைய சரீரத்திலிருந்து வந்த இரத்தம் அவருடைய வஸ்திரத்தை நனைத்தது. அவருடைய சரீரம் முழுவதையும் நனைத்தது. அவருடைய கண்கள் இரத்தம் கலங்கின கண்களாய் இருந்தது. அவர் திராட்சை பழத்திலிருந்து வருகிற அந்த ரசத்திற்கு அப்படியே யாக்கோபு யூதாவின் இடத்துல பார்த்தது மாதிரியே அப்படியே சிலுவையில் அவர் தன்னை வெளிப்படுத்தினார். இப்போ ஒரு நற்குல திராட்சை செடி அங்கே யூதாவினுடைய ஆசீர்வாதத்தில் பார்க்கிறான். அந்த திராட்சை செடியிலிருந்து ரசம் வருகிறது. அந்த ரசம் இரத்தமாக இருக்கிறதை அவன் பார்க்கிறான். அந்த திராட்சை ரசத்தின் அந்த திராட்சை செடியின் இரத்தத்தில் தன் வஸ்திரத்தை தொய்த்தார் என்று சொல்லி பார்க்கிறான்.
பிதாவாகிய தேவன் நம்மையும் திராட்சை செடி என்று தான் சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் திராட்சை செடி தான் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே மெய்யான திராட்சை செடி. இப்போது நம்ம சரியான கனிகளை கொடுக்கல, அதனால் நம்மளை என்ன பண்ணுறார் தெரியுமா? அந்த நற்குல உயர்குல திராட்சை செடியாக இருக்கிற அந்த செடியோடு நம்மை இணைக்கிறார். இப்போ அந்த செடி என்ன பண்ணுது தெரியுமா? இவங்க நற்குல திராட்சை செடியாய் உயர்குல திராட்சை செடியாய் மாறுவதற்கு அந்த திராட்சை செடி தன்னையே அர்ப்பணிக்கிறது. அதனுடைய இரத்தத்தால் தன்னை நனைக்கிறது. அதனுடைய கண்கள் இரத்தம் கலங்கின கண்களாய் மாறுகிறது. இப்போ இந்த காரியத்தை நம்ம அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு உன்னத பாடல்கள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் தியானிக்க வேண்டும். இந்த காரியங்களை அப்படியே நீங்கள் மனதில் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன எல்லா காரியத்தையும் அப்படியே நீங்கள் மனதில் வச்சுக்கிட்டு உன்னத பாடல்கள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நல்லா கவனித்து பாருங்கள். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். இப்போ நல்லா கவனிச்சு போதுங்க. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். அப்புறம் அடுத்த காரியத்தையும் வாசிங்க பார்ப்போம். அதையும் சேர்த்து வாசிச்சு. நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. தயவு செய்து இப்போ இருந்து கொஞ்சம் நல்லா கவனிங்க. சூலமித்திக்கும் திராட்சை தோட்டம் இருந்தது, நேசருக்கும் திராட்சை தோட்டம் இருந்தது. சூலமித்தியினுடைய திராட்சை தோட்டத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது உன்னத பாடல்கள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், என்னுடைய தோட்டத்தையோ என்னுடைய திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை என்று சொல்லி சூலமித்தி சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்போது சூலமித்திக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு, அந்த தோட்டத்தை அவள் பாதுகாக்கலை. அவளுடைய தாயின் பிள்ளைகளுடைய திராட்சை தோட்டத்திற்கு அவள் காவல்காரியாக போய்விட்டாள். அவளுடைய தோட்டம் கைவிடப்பட்டது. இங்கே 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம வாசித்து பார்க்குறோம், சூலமித்தினுடைய தோட்டமும் நேசரனுடைய தோட்டமும் ஒன்றாய் மாறி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். சூலமித்தினுடைய தோட்டமும் நேசருடைய தோட்டமும் ஒன்றாய் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் காயுமாய் இருக்கிறது, பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய திராட்சை தோட்டம், சூலமித்தியோட திராட்சை தோட்டமும் நேசருடைய திராட்சை தோட்டமும் ஒன்றாய் இருக்கிறது. இப்போ 2 தோட்டமும் அந்த இடத்துல இருக்கிறது. தோட்டங்கள் என்கிறதான வார்த்தை அங்கே கொடுக்கப்பட்டிருக்கும். பாருங்க, தோட்டங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ சூலமித்தியினுடைய தோட்டம் பாதுகாக்கப்படலை. இப்போ நேசரோட தோட்டத்தோடு அது சேர்க்கப்பட்டது, பாதுகாக்கப்பட்டு வேலி அடைக்கப்பட்டு கற்கள் பொறுக்கி போடப்பட்டு அது சுத்தம் பண்ணப்பட்டு இப்போ என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. எப்போ அது பூவும் பிஞ்சுமா ஆச்சு? அது தனித்து இருக்கும்போது அவளால் அந்த தோட்டத்தை பாதுகாக்க கொள்ள முடியும். இப்போ நேசருடைய தோட்டத்தோடு அது இணைந்த உடனே அது பலன் கொடுக்க ஆரம்பிக்கிறது, அது பாதுகாக்கப்படுகிறது, அது வேலியடைக்கப்படுகிறது, அது நீர்ப்பாய்ச்சப்படுகிறது, அதில் பூவும் பிஞ்சும் காணப்படுகிறது. அருமையான தேவனுடைய ஜனமே, இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நடக்கும். நாம் திராட்சை செடியாக இருந்தாலும், உயர்குல திராட்சை செடியாக இருந்தாலும், நற்குல திராட்சை செடியாக இருந்தாலும், நம்ம தனிச்சிருந்தோம்னா நம்மக்கிட்ட பலன் இருக்காது, நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் இருக்காது, நம்மக்கிட்ட செழிப்பு இருக்காது, நம்மளால் தேவனுக்கு நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. மெய்யான திராட்சை செடியோடு நம்ம சேர வேண்டும். அந்த மெய்யான திராட்சை செடியோடு நாம் சேரும் பொழுது நம்மிடத்தில் பூவும் பிஞ்சும் காணப்படும், பூவும் பிஞ்சும் காணப்படும். பாருங்க, எவ்வளவு அழகான ஒரு காரியத்தை அந்த வசனம் சொல்லுகிறது. உன் வாழ்க்கையில் செழிப்பு வேணுமா? பூ எதை குறிக்கிறது? பூ பூத்து மலர்கிற காரியம் எதை குறிக்கிறது? உங்களுக்கு ஒரு ஃப்ளரிஷ்மெண்ட், உங்களுக்கு ஒரு மலருதல் காணப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது, ஒரு செழிப்பு உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறது, உங்களுக்கு பலன் வருகிறது. உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக, அழகான வாழ்க்கையாக, நறுமணம் வீசுகிற வாழ்க்கையாக மாறுகிறது. எப்போ? நேசரோடு கூட நீங்கள் சேரும் பொழுது. திராட்சை தோட்டம் நம்மை குறிக்கிறது, திராட்சை தோட்டம் நம்மை குறிக்கிறது, திராட்சை செடி நம்மை குறிக்கிறது, நேசரை குறிக்கிறது. அப்போ நம்ம நேசரோடு ஒன்றாக கலந்திருக்கும் போது
நம்மளை நேசர் பராமரிக்கிறார், வேலி அடைக்கிறார், பாதுகாக்கிறார், காவல் கோபுரத்தை வைக்கிறார், ஆலைகளை உண்டு பண்ணுகிறார், அதிலிருந்து நல்ல திராட்சை ரசங்களை அவர் எடுக்கிறார், பிதாவுக்கு அதை பானம் பண்ண கொடுக்கிறார், புசிக்க கொடுக்கிறார். பிதா அதை வாஞ்சையோடு பானம் பண்ணுகிறார், புசிக்கிறார், அவருக்கு அது இன்பமாய் இருக்கிறது. அவர் மனது நிறைந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய கனிகளை பார்த்து அவர் விருப்பப்பட்டு உங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ அவ தோட்டத்தை அவகிட்ட இருக்கும்போது அவ பாதுகாக்க முடியலை. என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காவல் பண்ண முடியவில்லை, அதற்கு வேலி அடைக்க முடியவில்லை, அதை பாதுகாக்க முடியவில்லை, நீர்ப்பாய்ச்ச முடியவில்லை. நீங்கள் தனித்திருக்கும்போது உங்கள் சரீரத்தை உங்களால் பாதுகாக்க முடியாதுங்க. நீங்கள் கிறிஸ்து இல்லாமல் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையை உங்களால் பாதுகாக்க முடியாது. நீங்கள் கிறிஸ்துவை விட்டுட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னா, ஐயோ என் வாழ்வை நான் இழந்து விட்டேன், என் காரியத்தை நான் இழந்து விட்டேன், என்னால் முடியல, என்னால் தாங்க முடியல, என்னால் வெளியில் வர முடியல, என்னால் இதை மேற்கொள்ள முடியல, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் எப்போ கிறிஸ்துவோடு இணைக்கப்படுகிறீர்களோ, கிறிஸ்துவனுடைய பாதுகாப்பு, கிறிஸ்துவை உங்களை சுற்றி வேலி அடைக்கிற காரியம். பிசாசு வந்தான், அவனை சுற்றி நீங்கள் வேலியை அடைச்சிருக்கீங்க, வேலியை எடுத்து போடுங்க. ஆண்டவர் மெய்யாக அவருடைய திராட்சை தோட்டத்திற்கு வேலி அடைக்கிறவராக இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், திராட்சை செடியை பராமரிக்கிறதுல அவர் மாதிரி கை தேர்ந்தவர் யாருமே கிடையாது. சபையை பராமரிக்கிறதுல, சபையினுடைய விசுவாசியை பராமரிக்கிறதுல அவர் மாதிரி யாருமே கிடையாது. யாரும் உங்களை பராமரிக்க முடியாது. யாரும் உங்களை பலன் கொடுக்கும்படிக்கு, நீங்கள் பூ பூத்து கனி கொடுத்து காய் காய்க்கும்படிக்கு, பழமாக அது மாறும்படிக்கு உங்களை மாற்ற யாராலையுமே முடியாது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு மட்டும்தான் அது காரியம் சாத்தியமாகும். இப்போ கவனித்து பாருங்கள், சூலமித்தியினுடைய தோட்டம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய தோட்டத்தோடு சேர்க்கப்பட்டது. அவர் 2 தோட்டத்தையும் ஒன்றாக்குகிறார். நம்முடைய தோட்டங்கள் என்று சொல்லுகிறார். அதை சுற்றிலும் வேலியடைத்து, அதை பாதுகாத்து, அதை பராமரித்து, இப்போ எது வரைக்கும் கொண்டு வந்துட்டார்? பூவும் பிஞ்சுமாக இருக்கிற காரியம் வரைக்கும் கொண்டு வந்துட்டார். இப்போ பிசாசுக்கு இந்த ஸ்டேஜ் பொறுக்காது. பாருங்கள், சூலமித்தியினுடைய தோட்டம் தனியாக இருக்கும்போது சிறுநரிகள் குழிநரிகளை பற்றி அங்கே போட்டிருக்காது. ஏன்னா அதுக்கு தெரியும், இது கனி கொடுக்காது, இது காய் காய்க்காது, இதை போய் நம்ம வேஸ்ட்டாக டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை. எப்போ அது கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து பூ பூத்து காய் காய்க்க ஆரம்பிக்குதோ, அப்போ சிறுநரிகளும் குழிநரிகளும் வரும். நரி என்று வேதத்தில் யாரை சொல்லியிருக்காங்க தெரியுமா? ஏரோதுவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், போய் அந்த நரிக்கிட்ட சொல்லு அப்படின்னார். பழைய ஏற்பாட்டில் எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளை நரிக்கு ஒப்பாக சொல்லியிருப்பார். கள்ள தீர்க்கதரிசிகளை நரிக்கு ஒப்பாக சொல்லியிருப்பார். நரி கெடுத்து போடும், திராட்சை தோட்டத்தை பிடுங்கி போடும், அது அந்த காய்களை எல்லாம் கடித்து போடும், அந்த பூக்களை எல்லாம் பிச்சு போடும், அந்த செடியை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அதனால் இப்போது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்காக பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. இந்த வசனத்தை யார் சொல்கிறாங்க அப்படின்னு தெரியலங்க. வேத அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, உன்னத பாடல்கள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் யார் பேசியிருக்கான்னே தெரியல. சூலமித்தி பேசியிருக்காங்களா இல்லை நேசர் பேசுகிறாரா? யார் பேசுகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா 2 பேருடைய தோட்டம், ப்ளூரலில் சொல்லப்பட்டிருக்கிறது எல்லா காரியம். நமக்கு பிடியுங்கள், இது யார் பேசுகிறாங்க அப்படின்னே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு 2 பேருக்கும் அந்த தோட்டத்தை குறித்து அக்கறை இருக்கிறது. சூலமித்திக்கும் அக்கறை இருக்குது, நேசருக்கும் அக்கறை இருக்குது. ஐயோ, என்னோடு கூட இவர்கள் வந்து விட்டார்கள், இவர்கள் இப்போ பூத்து கனி கொடுத்து பழம் கொடுக்கிற நேரம், இவர்கள் பூத்து கனி கொடுத்து பலன் கொடுத்து உலகத்தை பலனினால் நிரப்புகிற காலம் இது. இந்த காலத்தில் சிறுநரிகளும் குழிநரிகளும் இவர்களுடைய முன்னேற்றத்தை தடுக்கிறதே, இவர்களுடைய பலனை தடுக்கிறதே.
சிறுநரிகளுக்கும் குழிநரிகளுக்கும் இவர்கள் இரையாகிறார்களே. இவர்கள் பூ பூத்து காய் காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்புகிற நாட்கள் வரும் என்று நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் சிறுநரிகளும் குழிநரிகளும் ஜாக்கல் அண்ட் ஃபாக்ஸஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிசாசினுடைய பெரிய வெற்றி எங்கே இருக்குது தெரியுமா? நீங்கள் பலன் கொடுக்கிற நேரத்தில் உங்களுக்கு எடுத்து போடுறதுல தான் இருக்குது. பாருங்கள், இப்போ நீங்கள் நேசரோட சேர்ந்துட்டீங்க, நீங்கள் நேசர்கிட்ட வந்துட்டீங்க, நேசர் உங்களுக்குள்ள அவர் உங்கள்கிட்ட செய்யக்கூடிய வேலையை இனி நான் என்ன செய்யணும், எல்லா வேலையும் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். திராட்சை தோட்டத்திற்காக நான் செய்ய வேண்டிய வேலை இன்னும் என்ன இருக்குது அதை எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் செஞ்சுட்டேன், வேற எந்த வேலையும் நான் செய்யணும். அவர் எல்லா வேலையும் செஞ்சு உயர்குல திராட்சை செடியாய் நற்குல திராட்சை செடியாய் உங்களை நட்டு நீங்கள் பூ பூத்து காய் காய்த்து இந்த உலகத்தை பல நாள் நிரப்புகிற காலத்திற்காக அவர் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போது குழி நரி வருகிறது, குழி நரி வருகிறது, சிறு நரி வருகிறது. இதையெல்லாம் நீங்கள் அடையாளம் கண்டுபிடிக்க வேண்டும். என் தேவனோடு கூட சேர்ந்து நான் கனி கொடுக்கிற ஒரு நேரத்தில், என் தேவனோடு கூட சேர்ந்து நான் ஒரு பெரிய அறுவடையை செய்யக்கூடிய நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் வருகிற இந்த குழிநரிகள், இந்த சிறு நரிகள் அதை கெடுத்துவிடும். அதை நான் அடையாளம் காண வேண்டும், அதை பிடிக்க வேண்டும், அதை அடித்து துரத்த வேண்டும், அதை விரட்டி விட வேண்டும், அதை கொன்று போட்டு விட வேண்டும். நான் என் தேவனுக்காக வைராக்கியமாய் எழும்பி நிற்க வேண்டும். ஏன்னா என் தேவனோட உறவு எனக்கு ரொம்ப முக்கியம். அவர் என்னை பாதுகாக்கிறார், என்னை வேலி அடைக்கிறார், என்னை சுற்றிலும் அவர் நீர் பாய்ச்சுகிறார், என்னை சுற்றிலும் அவர் வேலி அடைத்திருக்கிறார். ஒரு காவல் கோபுரத்தை கட்டி அந்த காவல் கோபுரத்தில் அவர் காத்திருக்கிறார். இரவும் பகலும் மழையும் வெயிலும் அவர் அதில் உட்கார்ந்து பாதுகாக்கிறார். ஒரு சிறு காரியமும் அதுக்கு நேரிடாதபடிக்கு அதை அன்போடு கருசனையோடு அவர் பாதுகாக்கிறார். அதனிடத்தில் இருக்கிற பலன் அவருக்கு அவ்வளவு முக்கியம். அது மெய்யான திராட்சை செடியினுடைய வித்தாய் எடுத்து நற்குல திராட்சை செடியாய் உயர்குல திராட்சை செடியாய் நாட்டப்பட்டிருக்கிறது, தோட்டமாக வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பார்க்கிறார், சபையை அப்படிதான் அவர் பார்க்கிறார். ஒவ்வொரு சபையும் அவர் அப்படிதான் பார்க்கிறார். இந்த சபைக்குள்ளே இருக்கிற அந்த ஜனங்கள் எல்லாம் அப்படியே திராட்சை செடிகளாக பார்க்கிறார். ஒரு நாள் இவைகளெல்லாம் பூ பூத்து காய் காய்த்து இந்த உலகத்தை பல நாள் நிரப்புகிற காலம் வரும். அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். யூதாவின் இடத்துல யாக்கோபு பார்த்தான். அவருடைய வஸ்திரமெல்லாம் திராட்சை ரசமாய் இருந்தது, திராட்சை ரசத்தில் தோய்த்ததாக இருந்தது, திராட்சை செடியின் இரத்தத்தில் தோய்த்ததாக இருந்தது. அவருடைய கண்கள் ரத்தம் கலங்கின கண்களாய் இருந்தது. யாக்கோபு பார்த்தான். அது எதற்காக அந்த காட்சி, எதற்காக அந்த திராட்சை செடிக்கு அப்படிப்பட்ட காட்சி? அது தன்னை போல் இருக்கிற திராட்சை செடியையும் உலகத்தை பல நாள் நிரப்புகிற ஆசீர்வாதத்திற்குள்ள கொண்டு வருகிறதற்கு அது தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட காரியங்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு சபையை தேவன் இந்த விதத்தில் தான் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு பலன் கொடுக்க வேண்டும், தேவனுக்கு கனி கொடுக்க வேண்டும். ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஆவியின் கனி என்றென்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மேலெல்லாம் அவர் ஆண்டவர் வாஞ்சை உள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய ஆசீர்வாதம் ஏதோ நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்து செழிப்பாக இருக்கிறதற்கு மட்டும் அல்ல, உலகத்தை நம்முடைய ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உலகத்தை நமக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம கிட்ட தான் ஃபஸ்ட்டு அதை ஆண்டவர் கொடுக்கிறார். இங்கிருந்து ஊற்றெடுக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் தேவன் சபையை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவன் சபையை ஆதரிக்கிறார், போஷிக்கிறார், பாதுகாக்கிறார், வேலி அடைக்கிறார். அந்த சபைக்காக அவர் காத்திருக்கிறார். சபைக்கு ஏதோ நம்ம வந்துட்டு போகிறது மட்டும் இல்லைங்க. சபைக்கு நீங்கள் வரும்போது உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்.
நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஆண்டவருக்கு என்ன திருப்பி கொடுக்குறீங்க? உங்கள் பரிசுத்த வாழ்க்கையினுடைய பலனை ஆண்டவருக்கு திருப்பி கொடுக்குறீங்க. உங்களுடைய நற்கிரியையின் காரியத்தை ஆண்டவருக்கு திருப்பி கொடுக்குறீங்க. உங்களுடைய நறுமணத்தை ஆண்டவருக்கு நீங்கள் திருப்பி கொடுக்குறீங்க. ஒரு எக்ஸ்சேஞ்ச் இந்த இடத்துல நடக்குது. வாரம் எதுக்கு நீங்கள் இங்கே வரணும்? இந்த வாரம் ஃபுல்லாக குழி நரியும் சிறு நரியும் உங்கள் வாழ்க்கையில் விட்டுட்டு அது உங்களை பொறாண்டி பிச்சு போட்டு உங்கள் பலனையெல்லாம் எடுத்து போட்டுட்டு நீங்கள் இனி பலன் கொடுக்க முடியாத ஒரு ஸ்டேஜில் திரும்ப சர்ச்சில் வந்து உட்காந்துட்டு தோத்துறோன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீங்கள் அவரோடு கூட இருந்தால் நீங்கள் பெருக வேண்டும், பூ பூக்க வேண்டும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஒரு யூதனுடைய வஸ்திர தொங்கலை பிடிச்சிக்கிட்டு 10 பேர் வருவானா, நீ எங்கேயா போகிற சொல்லியா நானும் வரேன்னு. அருமையான தேவனுடைய ஜனமே, வீட்டில் போய் நான் இந்த சொன்ன காரியத்தை எல்லாம் அப்படியே ஆர்டர் பண்ணி நீங்கள் உன்னதல் பாடல்கள் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், உங்களுக்கு தெளிவாய் புரியும். ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். உங்களிடத்தில் ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார். சுயமான வாழ்க்கையே நம்முடைய மரணம் வரைக்கும் இருந்துடக்கூடாதுங்க. தேவனுக்காக நான் என்ன செஞ்சேன், தேவனுக்காக நான் என்ன காரியத்தை செய்து முடித்தேன், என் வாழ்க்கையில் என்னை ரட்சித்து என்னை மீட்டு கொண்டு எனக்கு ஆசீர்வாதமாக இருந்த தேவனுக்காக நான் என்ன செஞ்சேன். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையில் எதை கொடுக்குறோம், கர்த்தருக்கு நம்ம என்ன செய்கிறோம், இது ரொம்ப முக்கியங்க. சுயமாகவே ஒரு செல்ஃபிஷ்னஸாக நம்முடைய லைஃப்பை முடிச்சிடக்கூடாது. அப்படியே இருந்தோம்னா நம்முடைய காரியங்களுக்காகவே வளர்ந்து கொண்டு இருந்தால் ஆத்தும ஆதாயம், ஆத்தும மீட்பு, தேவன் கொடுத்துருக்கிற அந்த விசேஷித்த கிருபை இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதனால் நம்மளை ஆண்டவருடைய சமூகத்தில் சரி செய்ய வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை சரி செய்யுங்கள். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் வேண்டுதல் செய்யுங்கள், விண்ணப்பம் பண்ணுங்கள். உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், உங்கள் கையை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார், உங்கள் மூலிமா அநேகரை ஆண்டவர் ரட்சிப்பார். தேவன் பெரிய காரியங்களை செய்வார். அப்படியே இருக்கிற இடத்துல நம்ம கண்களை மூடுவோம். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். நம்ம ஒரு இறுதி பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். உன்னத பாடல்கள் 2ஆம் அதிகாரம் பெரிய வெளிப்பாட்டை நமக்கு கொடுத்துருக்கிறது. 1ஆம் அதிகாரத்திலேயே முழு வேதாகமத்தினுடைய வெளிப்பாட்டையும் நம்ம பெற்றுக்கொண்டோம். 2ஆம் அதிகாரத்தில் பரலோகம் திறக்கப்பட்டது, பரலோகத்திலிருந்து தேவன் இறங்கி வந்தார், பரலோக தரிசனங்கள் எல்லாம் நமக்கு காண்பிக்கப்பட்டது, தேவனுடைய இருதயம் திறந்து காண்பிக்கப்பட்டிருக்கிறது. என்னை குறித்து தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன, நோக்கம் என்ன, செயல் என்ன, இதையெல்லாம் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்து கொண்டிருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நம்ம இந்த வாரம் நிப்பாட்டுகிறோம். அடுத்த வாரம் நமக்கு இந்த சத்தியம் இருக்காது. அக்டோபர் 2nd வீக்கில் நம்ம திரும்ப 16-17 வசனங்களை ஒரே நாளில் தியானித்து இந்த 2ஆம் அதிகாரத்தை நம்ம முடிக்க போகிறோம். அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுத்து இந்த உலகத்தை பல நாள் நிரப்புகிற நாட்களுக்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார். அதற்காக உங்களை சுற்றிலும் வேலி அடிக்கிறார், உங்களை பராமரிக்கிறார், உங்களை பாதுகாக்கிறார், உங்களுக்கு நீர் பாய்ச்சுகிறார். ஒரு சின்ன காரியமும் உங்களிடத்தில் பாருங்கள், அதில் இருக்கிற கற்களையெல்லாம் பொறுக்கி போட்டு ஒரு சின்ன காரியம் கூட உங்கள் வளர்ச்சிக்கு தடை இல்லாதபடிக்கு அவர் அந்த தோட்டத்தை பராமரிக்கிறார். ஏன்னா அவர் தோட்டக்காரர், அவர் கைத்தேர்ந்த தோட்டக்காரர். திராட்சை செடியை நேசித்து பயிரிட்டு அதன் பலனை புசிக்கிற தோட்டக்காரர். திராட்சை செடி அது அவருக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு காரியம். நோவாவினுடைய நாட்களில் பெரிய ஜலப்பிரளயம் வந்தது, அதுக்கப்புறம் வெட்டாந்தரை காணப்பட்டது. முதல்ல பயிரிடப்பட்ட பயிர் எது தெரியுமா? திராட்சை செடி. திராட்சை செடி தான் முதல்ல பயிரிடப்பட்டது. அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே தேவன் உங்களையும் என்னையும் நற்குல உயர்குல திராட்சை செடியாய் பார்க்கிறார். அவர் அப்படியே நம்மை ஆசீர்வதிக்கிறார். தேவன் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக நான் சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்க்கை பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுத்து
இந்த உலகத்தை பல நாள் நிரப்புகிற வாழ்க்கையாய் இருக்கும். இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் வைக்கிற வாழ்க்கையாய் உங்களுடைய வாழ்க்கை இருக்கும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கர்த்தர் இடத்துல கொஞ்சம் அவருக்கு ஏற்ற விதத்தில் உங்கள் இருதயத்தை திருப்புங்க. அவருடைய நோக்கங்களை கேளுங்க, திட்டங்களை கேளுங்க, செயல்களை கேளுங்க. அவருடைய ஆத்ம பாரத்தை உங்கள்கிட்ட கொண்டு வாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். நீங்கள் எழும்பி உடனே போய் அப்படியே திருச்சியை சுதந்திரிச்சிட்டு வாங்கன்னு நான் சொல்லலை. உங்கள் பிள்ளைகளை பாருங்கள். நற்குல உயர்குல திராட்சை செடி குழி நரிகளாலும் சிறு நரிகளாலும் அவைகள் சின்ன பின்னப்பட்டு கிடக்கிறதை பாருங்கள். உங்கள் கணவரை பாருங்கள், உங்கள் குடும்பத்தை பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களை ஆதாயம் பண்ணுங்கள். குடும்பமாக கர்த்தருக்கு அர்ப்பணியுங்கள். கர்த்தரிடத்தில் அவருடைய பாதத்தில் விழுங்க. தேவன் எப்படி உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருப்பார்? எப்படி தேவன் உங்களை ஆசீர்வதிக்காமல் ஆதரிக்காமல் இருப்பார்? அவர் அவ்வளவு இரக்கமற்ற தெய்வமா? அவர் கண்டிப்பாக உங்களை கைவிடவே மாட்டார். நீங்கள் உங்கள் இனத்தை ஜனத்தை முதல்ல ஆதாயம் பண்ணுங்க. பேசுங்க, கர்த்தரிடத்தில் வேண்டுதல் செய்யுங்க, ஜெபியுங்கள். என் கணவர் ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறார், என் பிள்ளைங்க ரட்சிக்கப்பட மாட்டேங்கிறாங்க. எங்கே உங்கள் பிள்ளைங்க பேரை எழுதி வச்சு நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்களா? உங்கள் பிள்ளைங்க பேர் எழுதி வைத்து நீங்கள் ஜெபிச்சிருக்கீங்களா? நான் ஏஜி சர்ச்சில் இருந்தப்போ 2-3 பாஸ்டர்மா எனக்கு ரொம்ப பழக்கமானவங்க. இப்போது ஆல்நேசன் சர்ச்சு KK நகரில் வைத்திருக்கிறாங்க. பாஸ்டர் ரூஃபஸ், அவங்களுடைய மனைவி சாந்தா ரூஃபஸ், அவங்க ஒரு நாள் அவங்க டைரியை எடுத்து காண்பிச்சாங்க. பாரு, உன் தங்கச்சி பேரை எழுதி நான் அவளுடைய திருமணத்திற்காக நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். எடுத்து காட்டினாங்க என்கிட்ட. பாருப்பா, உன் தங்கச்சி பேரை நான் எழுதி வச்சு நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் பாஸ்டர்மா செலினா பாஸ்கர் அவங்க சொன்னாங்க, என் டைரியில் என் ப்ரேயர் ரெக்வஸ்ட்டில் உன் தங்கச்சி பேரை நான் எழுதி வச்சு நான் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. பேரை எழுதி வைத்து ஜெபியுங்கள். வைக்கோஸ் என்று சொல்லி ஒரு நாட்களை நியமிப்பாங்க சபையில். ரட்சிக்கப்படாதிருக்கிற உங்கள் நண்பர்கள் பேர்களை எல்லாம் எழுதி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அட்டை கொடுப்பாங்க. இதெல்லாம் எங்கே போச்சு? இதெல்லாம் எங்கே போச்சு? அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளில் உங்கள் குடும்பங்களுக்காக, உங்களுடைய சொந்த வாழ்க்கைக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டிருங்கள். வருகிறது சிங்கம் புலினா நம்ம கவனம் கொடுப்போம். வருகிறது பெரிய விரோதினா நம்ம கவனம் கொடுப்போம். குழிநரியும் சிறுநரியும் தானே நம்ம அசால்ட்டாக விட்டுருவோம். ஆனால் அதுதான் ஒரு பெரிய கேடை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். ஏதோ சின்ன காரியம்னு விட்டுருவோம், இதுதானே அப்படின்னு சொல்லி விட்டுருவோம், இதுதானே அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் அதுதான் பின்னாடி பெரிய ஒரு காரியமாக போய் நமக்கு பெருத்த நஷ்டத்தை கொடுக்கறது. நம்ம தேவனுடைய ராஜ்யத்துக்கும் பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும். முடிவு மரணம், முடிவு கைவிடப்படுகிறது, முடிவு நரகம். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த காலை வேளையிலே சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார் என்றால், இடைப்பட்டிருப்பார் என்றால், நீங்கள் கர்த்தருக்கு உங்களை அர்ப்பணியுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நல்ல பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் இன்றும் மாறாத எங்கள் நல்ல தெய்வமே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையின் தேவனே, மகிமையின் தேவனே, மங்காத பிரகாசமே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, ஒருவரும் சேரக்கூடாத வழியில் வாசம் பண்ணுகிறவரே, மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவரே, அதிர்ஷ்டமான தெய்வமே, நித்திய பிதாவே, சர்வலோகத்தின் அதிபதியே, சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானரே, சர்வத்தையும் தாங்குகிறவரே, உருவாக்கினவரே, உண்டாக்கினவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும் எங்கள் தஞ்சமுமாய் இருக்கிறவரே, எங்கள் துருகமுமாய் இருக்கிறவரே, உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நாளில் கூட உடைய சமூகத்தில் வந்து உம்மை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை கேட்டு, உம்முடைய வசனத்தை கேட்டு, உம்முடைய தீர்க்க தரிசனத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு, ஆண்டவர் இப்பொழுதும் கூட நிறைவான ஒரு பகுதிக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். வந்து இந்த சத்தியத்தை கேட்டதை நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி கிரியை நடப்பிக்கிறவர்களாய் இவர்களை மாற்றுவீராக. நம்முடைய வார்த்தைகள் இவர்களிடத்தில் எதிரொலிக்கட்டும். இந்த நாள் முழுவதும் அவர்கள் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் நிற்கட்டும். ஆண்டவரே, அதற்கேற்ற பலனை அவர்கள் கொடுக்கட்டும். நம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசீர்வதியும். எங்கள் மீட்பெருமைகள் இன்ப இரட்சகருமாய் இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் என்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா, ஐயா. வார்த்தையில் நிலைத்திருந்து தினமும் கனி கொடுக்கும் சீடர்கள் நாங்கள் ஐயா. வேதத்தை